ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம முட்டை ரோஸ்ட் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி ஸ்டைலில் செய்ய போகிறோங்க. சரி, எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் 3 முட்டை வேக வச்சு பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. ஒரு கரண்டி எண்ணெய் தோசைக்கல்ல ஊற்றிடுங்க. எண்ணெயை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. இப்போ லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கும் போது 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் தனியா பவுடர், 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1/4 டீஸ்பூன் பெப்பர், கொஞ்சமாக பெருங்காயம், 1/4 டீஸ்பூன் உப்பு. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. அந்த எண்ணெயிலே மசாலா நல்லா கலந்து விடணும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா முட்டை, இதில் சேர்த்துடலாம். ஒன்றுன்னா அந்த மசாலா மேலே வச்சுருங்க. ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ நம்ம எல்லா முட்டையும் வச்சாச்சு. இப்போ சுற்றி எண்ணெய் கொஞ்சம் விட்டுடலாம். இப்போ இது ஒரு கொஞ்சம் நேரம், ஒரு 2 to 3 மினிட்ஸ் இதை வேக விடுங்க. இப்போ திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சுற்றி விடுங்க. இப்போ இது இந்த சைடு கொஞ்சம் நேரம் வேகட்டும். அப்புறம் நம்ம கருவேப்பிலை வாசனைக்காக சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய முட்டை ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சுங்க. இது வந்து காலையில் வேலைக்கு போகிற அவசரத்தில், இல்லை குழந்தைங்க ஸ்கூல் அனுப்புகிற அவசரத்தில் என்ன சைட் டிஷ் செய்யுதுன்னே தெரியலையா, அப்போ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப கம்மியான டைமில் நம்ம இதை செஞ்சு முடிச்சிடலாம். லெமன் சாதத்துக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் நம்ம சேனல் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.